நல்லா யோசிச்சு பார்த்தா கன்சோல் வாங்குறதுன்றது ஒரு செலவு கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உடனே கீழே கமெண்ட்ல வந்து கன்சோல் வாங்குறதே வேஸ்ட், இது லைக் அடிக்ஷனு, இதனால வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. லைக் நீங்க ஒரு 1 hour விளையாடுறீங்க ஒரு கேம்னா ஆப்வியஸ்லி அது ஒரு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் ஃபேக்டர் தான். நிறைய பேர் தப்பா நடக்கிறப்போ பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆயிராங்க. அதுக்கு கேமிங்க்கு அடிக்ட் ஆயிட்டு போயிடலாம். நான் சொல்றது அடிக்ஷன்றது ஒரு 1 hour to 2 hour தான் சொல்றேன். அதுக்குன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா கன்சோல் வாங்கணும், லைக் அதுக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. உங்ககிட்ட ஆல்ரெடி கன்சோல் கூட இருக்கலாம், அதை கூட நீங்க தூசி தட்டி நல்லா எடுத்து பிளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு கஸ்டமர் இந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தார். அவருக்கு லைக் இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் போது எனக்கு கன்சோல் வந்து பிளேயிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, அதுல இருந்து வெளியே வரதுக்கு. டக்குன்னு ஏதாவது பேட் ஹேபிட் போறதுக்கு அந்த மாதிரி போயிட்டு அடிக்ட் ஆயிட்டு ஏதாவது ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு 1 or 2 hours வந்து பிளே பண்ணி என்ன டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இது சொல்லும்போது எனக்கு ரொம்ப புதுசாவே இருந்தது. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்க கண்டென்ட்ல எதுக்கு ப்ரோ இவ்வளவு சென்சார் இருக்கு? நல்லதுதான் ப்ரோ சொல்றீங்க. ப்ரோ அது முன்னாடி வீடியோல வாங்கின அடி அப்படி. ரைட்